எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதாவது ஜோதிடம் சார்ந்த அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாச்சும் கேள்வியோ சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் குறிப்பிடுகின்ற ராசிக்காரங்களில் 10 பேருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக ஜோதிட பலன்கள் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? சப்போஸ் இந்த பதிவில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, உங்கள் ஜாதகத்துக்கான பதில் கிடைக்கலன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களுடைய கேள்வி நீங்கள் குறிப்பிடலாம். நிச்சயமாக 10 பேருக்கு நம்ம வந்து இலவசமாக ஜோதிட பலன்கள் உறுதியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கமெண்ட் பாக்ஸில். மேலும் இது வந்து ஒரு சோதனை முயற்சியாக தான் இருக்குங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்கலாம். இது எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம என்ன இதை பண்ணலாமா வேண்டாமா, அல்லது இன்னும் நம்பர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம போக போக வீடியோக்குடைய கமெண்ட்ஸுடைய அளவை பொறுத்து நம்ம வந்து இதை பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன கொடுக்க போகிறது இந்த ஆகஸ்ட் மாதம் மீனம் ரேவதியில் பிறந்தவங்களுக்கு? அதாவது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனம் உத்திரட்டாதி அதிகமான கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. ரேவதி 1, ரேவதி 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் பிரச்சனைகள் பண்ணது ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? வயசுக்கு ஏற்ற மாதிரியான கஷ்டங்கள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? குழப்பங்கள், மன ரீதியா சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸு, ஸ்ட்ரெஸ் இது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. வேலை செய்ய இடத்துல பணிச்சுமைகள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படியாக வயசுக்கு ஏற்ற மாதிரியான கஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் விஷயம், ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை இருக்கு இந்த மாற்றிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும். அப்போ எண்ணங்கள் தெளிவாகும், புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். எந்த சூழ்நிலையும் உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கீங்க. ஏன்னா ரேவதியுடைய அதிபதியே புதன் தான். அப்போ இந்த மாதம் முழுக்க புதன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்க போறார். புத்திக்காரகன் 5ஆம் இடமான புத்திஸ்தானத்தில் அமரும் போது அவர் வந்து உங்களோட புத்திசாலித்தனத்தின் மூலமாக சில காரியங்களை நாசுக்கா கண்டு வந்துருவீங்க பிரச்சனையில இருந்து. அதே மாதிரி சில சூழ்நிலைகளை உங்களுடையதாக மாற்றியும் கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ எதையுமே நம்ம புத்திசாலித்தனம் தான், நம்மளோட அறிவை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்றது தற்போது கிடைக்கும். அதிர்ஷ்டம் ஓரளவுக்கு கை கொடுக்கும். முயற்சிக்கு தகுந்த வெற்றி வாய்ப்பை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். உத்தியோக மாற்றம், இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் தாராளமா தற்போது செய்யலாம். இதனால் வரைக்கும் கிடைக்காம இருக்கக்கூடிய இந்த வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள், ஊதிய உயர்வு சார்ந்த விஷயம் தற்போது கிடைக்கும். முயற்சியின் மூலமாக முன்னுக்கு வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். 4ஆம் இடத்துல குரு சுக்கரனுடைய சேர்க்கை இந்த மாதிரி முதல் பகுதியில் இருக்குங்க. கடன் வாங்கி அதன் மூலமாக வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்களை அமைத்துக் கொள்வீங்க. படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் என்ன ஒன்று, ஒரு சோம்பல்தனம், ஒரு மந்தத்தனம் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கே முடிச்சிருங்க. படிப்பில் ஹோம்ஒர்க் அன்னைக்கு ஹோம்ஒர்க் அன்னைக்கு முடிச்சிருங்க. எதையுமே நாளைக்கு பார்த்துட்டு நாளைக்கு தள்ளி போடுகின்ற பழக்கத்தை பெரும்பாலும் வளர்த்து கொள்ளாதீங்க. ஏன்னா சனி ராசிக்குள்ள இருக்கிறதுனால இது போன்ற அமைப்புகளை கண்டிப்பா கொடுப்பாரு. எதையுமே வந்து நாளைக்கு படிச்சுக்கலாம் தள்ளி போட்டுட்டே போவீங்க. கரெக்டா எக்ஸாமும் கிட்ட வந்துடும். ஸோ இப்படியாக அந்த படிப்புல ஒரு தடை, ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்களை சனி கொடுப்பாருங்க. ஒரு மந்தத்தனத்தை கொடுப்பாருங்க சனி. இது வந்து படிப்புக்கும் சரி, வேலை செய்யறவங்களுக்கும் சரி பொருந்தி வரும். ஒரு மாதிரி சோர்வோடையே இருப்பீங்க, டயர்டா இருப்பீங்க. என்னடா இது வாழ்க்கை, இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறோமே, கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸேஷன் இல்லாம லைஃப் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படியான சில எண்ணங்கள் மனசுல கண்டிப்பாக உதிக்கும். 6ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்திருக்காங்க. இந்த 6ஆம் இடத்துல சூரியன் கேது சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா நல்லது பண்ணும் ஒரு வகையில. எப்படி அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கான முயற்சிகள் எடுக்கும்போது வெற்றியை கொடுக்கும். அரசு வேலைக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். சுய ஜாதத்துல நல்ல ஒரு திசாபுக்தி நடக்குது அப்படின்னா, அதே மாதிரி 10ஆம் இடம் வலுவா இருக்கு, சூரியன் வலுவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அரசு வேலைக்காக நீங்க இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல இந்த மாதம் வந்து கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குங்க. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காருங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய், பாக்கியாதிபதி 2ஆம் அதிபதி அவர் தான் 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காருங்க. ராசிக்குள்ள சனி பகவான். அப்ப திருமணம் சார்ந்த முயற்சிகள் தாமதமாகும். இப்போ
திருமணத்துக்கான ஒரு முயற்சி எடுக்கணும், அதில் வந்து நிறைய தடைகள், நிறைய டிலே அப்படின்றது கண்டிப்பாக வருங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள அந்த புரிதல் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாகும். ஃபேமிலி லைஃப்ல வார்த்தைகளால் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் வரும். 2 பேரோட வே ஆஃப் திங்கிங் வித்தியாசமா இருக்கு. அதனால சண்டைகள் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரிச்சு போங்க. அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நண்பர்கள்கிட்டையும் சரி, வேலை செய்கிற வேலையாட்கள் கிட்டையும் சரி, மூத்த அதிகாரிகள் கிட்டையும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருங்க, அனுசரிச்சு போங்க. எந்த சூழ்நிலையும் பொறுமையை மட்டும் இழக்காதீங்க. அதாவது பொறுமை அப்படின்றது வேற, சோம்பல் தனன்றது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த இடத்துல. நான் பொறுத்து போக சொல்றது எதுலன்னா, பிரச்சனைகளை பொறுத்து போங்க, பிரச்சனைகள் வரும்போது பொறுத்து போங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருங்க, ஆக்டிவா இருங்க. காலையில சீக்கிரமா எழுந்துக்க முயற்சி பண்ணுங்க. உங்களை ரொம்ப நீட்டா நீங்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். சரிங்களா? பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் நீங்களா சுயமா ஒரு முடிவு எடுக்காம வயசுல மூத்தவங்க கிட்டயோ, வெல் விஷஸ் யாராவது அவங்க கிட்டயோ ஒரு அட்வைஸை கேட்டு ஒரு காரியத்தை, ஒரு முயற்சி நீங்க செய்யும் போது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதம் 7ஆம் இடம் கொஞ்சம் பலவீனமா இருக்கு. திருமண வாழ்க்கை, நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும். அதற்கடுத்து சந்திராஷ்டமத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி மாலை 7:20 மணி முதல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி காலை 8 மணி வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குங்க. ஸோ இந்த நாட்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு பெற்ற அமைப்பில் இருப்பாருங்க. ஸோ இது கொஞ்சம் சிறப்பு கிடையாது. கொஞ்சம் குழப்பங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். தெளிவில்லாமல் இருப்பீங்க. எண்ணங்கள் தடிமாறும். குறிப்பாக புத்தி தடுமாற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த நாட்களில். ஒரு மாதிரி குழப்பிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு முடிவு ஒழுங்காக எடுக்க முடியாதுங்க. பட் என்ன இருந்தாலும் சரிங்க, வளர்ப்பிறை சந்திரனா இருக்கனால பெரிதளவுக்கு பாதிப்புகள் இருக்காதுங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு குழப்பம், ஒரு மன சஞ்சலம் சார்ந்த விஷயங்கள் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் ஆலய வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு மாலை வேளையில போயிட்டு வில்வ இலைய சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் பகலவனை கண்ட பனி போல விலகும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமாக நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.